இவங்கட குடும்பத்தை ஒரு அண்ணா வந்து தத்தெடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன சாமான் செய்வீங்க? தையல் பட்டி மட்டும்தானா செய்வீங்க? நீங்க காட்டுனீங்களே பட்டி, அதுல இந்த பத்தவங்கள பட்டி மட்டும்தான் செய்வீங்களா அல்லது வேற சாமான்கள் செய்வீங்களா? இப்ப நீங்க சொன்னது எனக்கு டச் ஆகணும். என்னன்னு சொன்னா, இந்த சாமான வாங்குறாங்கல்ல விக்கிறதுக்கு, இது இல்ல இதை வித்தன்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படி என்று சொன்னது உண்மையா எனக்கு அதுதான் டச் ஆகுனது. கனவுல பட்டு கூட பிழைச்சி விற்கலாம் சொல்லி கூட முயற்சி எடுத்தேன். அது கூட இப்ப எனக்கு இந்த பொட்டி தையல் புலன்னு சொல்றாங்க, அகல கண்டு புலன்னு சொல்றாங்களா என்ன எனக்கு அதுவும் புலங்குதுல. நான் வந்து வெறுமணி மனுஷன் அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கல, நானும் சேர்ந்து அப்படின்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, நான் செய்யற தொழிலுக்கு உண்மையா நான் முதலாளியா இருக்கிறேன். நானும் ஒரு தொழிலாளியா தான் செய்யறேன். உற்பத்தி பொருட்களை வந்து அக்காவிடம் வந்து நீங்க சந்தைப்படுத்தலாம். அதையும் தாண்டி நிறைய இன்னும் நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இலவசமா அவங்களுக்கு டீச்சிங் பண்றதுக்கு அவங்களும் வந்து தயாரா இருக்கிறாங்க. மாதம் ஒவ்வொரு முதலாம் தேதியும் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 30,000 ரூபாய் இவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு வருது. பாட்டுலாம் படிப்பீங்களான்னு கேள்விப்பட்டோம். இந்த பாட்டா நான் படிக்க மாட்டேன். இல்லை, நான் கேள்விப்பட்டேன். நானே இல்ல பாட்டு படிக்க மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க சும்மா பிரச்சனை சொல்றாங்கண்ணே. திருப்பி தண்ணி வந்துட்டு அப்ப ஏரியா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, தண்ணி வரக்கூடியது. மண் போட்டு நிரப்பலாம். அவனே அது மண் போட்டு நிரப்பல தண்ணி நிற்காதுண்ணே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன போட்டிருந்தாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், அது இந்திஸ் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு அப்பான்றது சொல்ல கூட யாரும் இல்லை. எங்களை அங்கேருந்து உதவி செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன அந்த அக்காவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அக்கா. நான் அந்த போன கிழமை நான் வரும்போது நான் சந்திக்க வந்திருக்க இந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரியான ஒரு அவல நிலையை வந்து எதிர்கொண்டிருந்தது. அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணிக்கு வழியில் நடந்து திரிஞ்சு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருந்தவங்க. அக்கா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க. அக்கா வந்து உங்களோட கணவர் இல்ல, புள்ள வாத்திலைக்குள்ளே விட்டு போட்டு பிரிஞ்சு தரது. இது வரைக்கும் எனக்கு கோல் எடுக்கிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, எந்த தொடரும் இல்லை. வீடு கூட நல்ல வீடு இல்லை, மழை வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கிது. இப்ப கச்சாண்டா இவ்வளோ மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம். மழை பெஞ்சா வீட்டு ஃபுல்லா தண்ணி, வீடு ஃபுல்லா படுத்து நித்திரோல கூட வீடு இல்லை. ஃபுல்லா தண்ணி வலிக்கிறது எங்களுக்கு. தண்ணி வலிஞ்ச உடனே வீடு 2 வீடு ஃபுல்லா தண்ணி பரவுனா நாங்க இந்த மேலுக்கு தான் நாங்க கொண்டு தெரிக்கிறோம். நாங்க நித்திர கூட ஒழுங்கா கொல்ல இயலாது எங்களுக்கு. வீடு கரண்ட் இல்லையா? இல்ல, கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் இல்ல எனக்கு. ஐயோ, விளக்கு தான் வைக்கிறீங்க? விளக்கு வைக்கிறதுக்கு எங்களெல்லாம் வாங்க காசு இல்லை, அதனால வேலி சேர்ந்து அந்த சின்ன சோலார் தான் வெயில வச்சு வைக்கிறோம். நாங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வயிற்றுல பிள்ளையை கொடுத்துட்டு கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். இது வரைக்கும் அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஒரு டாய்லெட் இல்லை, கிணறு இல்லை. அவங்க டாய்லெட் எங்களுக்கு கட்டி தரலாட்டியும் எங்களை இந்த வீட்டேந்திருந்து எங்களுக்கு ஒரு கிணறும் கட்டி தந்தாங்க. எங்களுக்கு அவ்வளவும் போகுது. நீங்கள் காசு உங்களுக்கு போடணும்னு சொன்னால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு தரோம். அவங்களோட ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் அவங்க கதைச்சு பேசி, ஓகே நான் தரக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்களுடையன்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலான்னு. டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. அடுத்த வீட்டில் வந்து ஆம்பளை துணை வந்து யாருமே இல்லை. எல்லாம் வந்து பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. சரியான ஒரு வறுமை கோட்டுக்களை வாழ்கிறாங்க. அக்காவுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. எல்லாருமே வந்து கரண்ட்லாம் வைப்பாங்க, கரண்ட் வெளிச்சத்தை வச்சு இழைப்பாங்க. நான் கரண்ட் வெளிச்சம் இல்லானது 1 மணி வரம் காட்டி நித்திர முழிச்சு நான் இழைச்சேன். கனவுல பட்டு கூட பிழைச்சி விற்கலாம் சொல்லி கூட முயற்சி எடுத்தேன். அது கூட இப்ப எனக்கு இந்த பொட்டி தையல் புலன்னு சொல்றாங்க, அகல கண்டு புலன்னு சொல்றாங்களா என்ன எனக்கு அதுவும் புலங்குதுல. நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட அக்காவினுடைய பேங்க் விவரம் இருந்து அக்காவினுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் தருவோம். நீங்கள் நேரடியாக அக்காவினுடைய ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு தருவோம். நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குடும்பத்தை நாங்கள் முதலாவதாக சந்தித்து நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து கோல் எடுத்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து முன்வரல.
அந்த ஒரு மன கஷ்டத்தோட என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோ போடுறோம், வீடியோ போடுறதால வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் வீடியோ பார்த்தது பிறகு வந்து இவங்களுக்கு உதவி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் மறுபடியும் ஒரு வீடியோ நாங்கள் போட்டோம். நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து காசு வந்து அனுப்ப தேவையில்லை, பாதிக்கப்பட்ட குடும்பம் யாரோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் நேரடியாக காசு அனுப்புங்க அப்படின்னு சொன்னது பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் கொண்டு வந்து காரணம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உதவி செய்ய இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நம்பகத்தன்மையோட இந்த உதவியை நீங்கள் செய்கிறதுக்கு வந்து முன்வருவீங்க. ஏன்னால் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்னுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் காட்டுவீங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து நாங்கள் வீடியோ போட்டாங்க. உண்மையிலேயே நாங்கள் வீடியோ போட்டதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அளிச்சிருக்கு. என்ன வெற்றி அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொல்லலைன்னு, ஆரம்பத்தில் சொன்னால் வந்து உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து உடைஞ்சிடும். உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை நாங்கள் காட்டி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அது வந்து சொல்லித்தந்த யார் அப்படின்னு சொன்னால் அது தாசன் நானே. ஏன்னால் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் எங்களோட யூடியூப் சேனலோடைய ஆலோசனை வழிகாட்டி நாங்கள் எப்பவும் வந்து நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஏன்னால் நாங்கள் தவறுகள் விடுற நேரத்துலையும் சில நேரத்தில் நாங்கள் கவனிக்காமல் விடுற பிழைகளையும் வந்து காட்டக்குள்ள வந்து எங்களால் வந்து அதை திருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி கொள்வோம். திருத்தி கொள்றதால வந்து எங்களையும் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வருமானே. ஒரு சில சூழ்நிலைகள் காரணத்தால் வந்து சில பேருக்கு எங்களை வந்து கோபம் இருக்கலாம். அது அவங்களோட சிச்சுவேஷன் வந்து பார்க்கக்குள்ள அந்த பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க அக்காவுக்கு என்னென்ன உதவிகள் நாங்கள் செய்ய போகிறோம் என்றால் இப்போ நாங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் அது பெரிய அளவு தான் ஏன்னா, ஆனால் அது வந்து மிகப்பெரிய உதவி அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அக்காவுக்கே தெரியாது என்ன அப்படின்றது வந்து இப்போ வாங்க போயிட்டு கதைக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களையே முதல் நாள் வரக்குள்ளே தண்ணி இறந்தது, 3 நாளைக்கு முந்தி வரக்குள்ளே தண்ணி இல்லை வீட்டுக்கு முன்னுக்கு. இப்போ நேற்று முந்தின நாள் பெய்த மழையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி வந்து தண்ணி வந்துருக்கீங்க பாருங்க. இங்கே பாருங்க, திருப்பி தண்ணி வந்துட்டு. அப்போ ஏரியா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, தண்ணி வரக்கூடியது. மண் போட்டு நிரப்பலாம் அவனே, அது மண் போட்டு நிரப்பலாம், தண்ணி நிற்காதுனே. என்ன மாதிரி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க அந்த இடத்துல கேட்போம். வணக்கம், இந்த இருக்குதான் அக்கா பாருங்க. வணக்கம். வணக்கம். சாப்பிடுத்தீங்களோ? என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரு? பேரு தெரியாது. என்ன முதலாவது கொஞ்சம் கூட்டி வந்தாரு இங்கே? நான் தான். ஓகே, அக்கா வந்து கூட்டி வந்தாங்க. அக்கா நல்லா பேசுறாங்க. பாட்டுலாம் படிப்பீங்களான்னு கேள்விப்பட்டோம். இல்ல, பாட்டா நான் படிக்க மாட்டேன். இல்லையே, நான் கேள்விப்பட்டேன் நானே. இல்ல, பாட்டு படிக்க மாட்டேன். இல்ல, எனக்கு ஒரு ஆள் சொன்னேன் நீங்க வளையான குரல்ல வடிவா பாட்டெல்லாம் படிப்பீங்களான்னு சொன்னாங்க. கதை தெரியுமா? கதைகள் தெரியுமா உங்களுக்கு? கதையெல்லாம் சொல்றீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு? அப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன திறமை இருக்கு உங்களுக்குள்ள? எனக்கு நான் கதைய சொல்றேன். நான் எப்பயும் இப்படித்தான் கிடக்குறேன். எப்படித்தான் கிடக்குறீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க? வடிவா இருக்கலாம் தானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனை இல்லை தானே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க சும்மா பிரச்சனை சொல்றாங்கண்ணே. இவங்க சும்மா பிரச்சனை குடிச்சிட்டு கிடக்குறது தான். மனநோய் சம்பந்தமான இதுல குடிச்சிட்டு கிடக்குறது தான். ராவையில 2 குளிசியாம், காலையில 2 குளிசியாம். அது மனநோய் சம்பந்தமா அந்த குளிசை வந்து குளிச்சு கிடக்குறான். உங்களுக்கு மனநோய் எல்லாம் இல்லை. இவங்க சும்மா சொல்றாங்க. இப்ப இல்ல இப்ப கிளினுக்கு போறது, கிளினுக்கு போறதாட இல்ல இல்லதானே? இல்ல. ஓகே, சந்தோஷம். அப்ப இல்லைண்டாங்களே சந்தோஷம். ஓகே, நல்லா சந்தோஷமா இருக்கணும். அப்போ சரி, ஓகே. அக்கா வந்து அழகா ஹைக்கிறாங்கண்ணே. அவதான் என்ன முதல்ல இங்க கூட்டி வந்தவங்க. சரி, மீண்டும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்கண்ணே. அம்மா எப்படி இருக்கீங்க? பருப்பு கறி. கொஞ்சம் எலும்பி தெரியும், கொஞ்சம் உடம்பு இயலாதான். இல்ல, 2 பேரும் பக்கத்துல இருந்தீங்கன்னா இப்ப அப்படியே கதைக்கலாம் தான். தலை சுத்தி மாட்டா? பயப்பட்டா வாழ்க்கையில என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் பயப்படாம ஒண்ணு தையம் மணிக்கோ சாப்பிடல. சாப்பிட அடியாளிச்சு வரந்தானே. போடல காசு இல்லாம. சரி, ஓகே, வாங்கல. நல்ல விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க அந்த தொழில் முயற்சி எல்லாம் செய்வீங்க. நீ
உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இந்த பனை ஓலையில நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு இயலாது, அதானே பிரச்சனை. ஓகே, இப்போ நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பெட்டி செய்யுங்க. ஏன்னா இப்படித்தானே ஒரு ஆளுக்கு வந்து மீனை பிடிச்சி கொடுக்குறத விட ஒரு ஆளுக்கு மீன் பிடிக்கிறது சொல்லி கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாள் மீனை பிடிச்சி சமைச்சு வடிவாக சாப்பிடுவாங்களேன்னு. அப்போ ஆலயம் வந்து நம்ப தேவையில்லை. அப்போ அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் உருவாக்கணும். அப்போ நீங்கள் பனை ஓலையில் அன்றைக்கி வந்து சொன்னீங்க, நான் கொடுக்குற பனை ஓலை பெட்டி வந்து யாரையும் எடுக்கிறாங்கல்ல, என்னை வந்து அன்மோட்டிவ் பண்ணுறாங்கன்னு சொல்லினாங்க. நீங்கள் இப்போ எத்தனை பனை ஓலை பெட்டி செய்தாலும் அது உடனே எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, சரியோ? அதெல்லாம் வந்து நாங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ கதைப்போம் அவங்களோட. இன்னொரு குட் நியூஸ் இருக்குது, இதை கதைப்போம் பெஸ்ட்டுக்கா அவங்களோட. நீங்களே நேரடியாக கதைச்சு கொள்ளுங்க, சரியோ? ஓகே மக்கள், என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வீடியோ போட்டது அப்புறம் வந்து ஒரு அக்கா எங்களை வந்து தொடர்பு கொண்டு இருந்தாங்க. என்ன தம்பி நீங்கள் அந்த வீடியோ போட்டுனாங்க பார்த்துனாங்க, ஆனால் அந்த அக்கா வந்து கவலைப்பட்டு கழிச்சினாங்க. நான் வந்து இப்படி கைத்தொழில் செய்யக்கூடியவங்கட அந்த பொருட்கள் எடுத்து நான் வந்து வியாபாரம் செய்கிறேன்னு நீங்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் அந்த அக்காவோட நேரடியாக கதைச்சி நாங்கள் இந்த அலுவலுக்குரிய எல்லா ஏற்பாடையும் வந்து நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கதைப்போம் அவங்களோட என்ன மாதிரி கேட்போமா? ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் மனுஷன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கேன். ஓகே, அக்காட பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அக்காட பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து நிலா. நிலா, எங்க இருக்கிறீங்க? நான் வந்து ஏறாவூர்ல ரவுண்டபோர்ட்ல இருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் வரணும். ஏறாவூர்ல தலைவாய் போகணுமா? ஆமா, ஏறாவூர் ரவுண்டபோர்ட்ல இருந்து புள்ளிக்குடா ரோட் அப்படியே நீட்ல வந்தா 3 கிலோமீட்டர் தான் அவன் முள்ளுக்குள்ள. 3 கிலோமீட்டர் வரணும். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி கழிச்சிட்டு இருந்தானே அந்த அக்காட வீடு வந்திருக்கிறோம். அக்கா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. இப்போ அந்த தொழில் முயற்சி சம்பந்தமா நீங்க அக்காவோட கொஞ்சம் நேரடியாக கழிச்சு கொள்ளுங்களா? அக்காட கொடுக்குறேன் போனே. ஓகே, என்ன கதைங்க? வணக்கம். 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 என்னன்னா நான் இந்த கையோலையில சாமான் உற்பத்தி செய்து விற்பனை செஞ்சு வாரேன். என்னோட ஓடர் நிறைய இருக்குது. நம்மளோட வீடியோ அனுஷன் போட்டோட நான் பார்த்தேன். நான் அந்த நீங்க சொன்ன ஷர்ட்டையும் நான் எடுத்தேன் நான் ஓடர். அதாவது அவர் என்ன சொன்னவர்டா என்னட்ட தான் ஓட கொடுத்ததாம் அந்த வேற இடத்துல கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் அப்படி சொன்னவர். நீங்க என்னென்ன சாமான் செய்வீங்க? தையல் பட்டி மட்டும்தானா செய்வீங்க? நீங்க காட்டுனீங்களே பட்டி, அதுல இந்த பத்தவங்கள பட்டி மட்டும்தான் செய்வீங்களா அல்லது வேற சாமான்கள் செய்வீங்களா? நான் வந்து பனோல பொட்டி அந்த சின்ன இலக்கியல இது வரைக்கும் பெரிய 10 அடியில தான் நான் இழைச்சேன். நான் ஆகஸ்டாண்டே 10 அடியில் இலக்கிய சொன்னவங்க அதே மாதிரி தான் இழைச்சி வந்தேன். இது வந்து எனக்கு பைக்கோட் நிறுவனத்தால் ஒரு பயிற்சிக்கு கொண்டு போனவங்க, மட்டக்கிழப்பு சத்திர கொண்டு போனவங்க. அங்கே போயிட்டு வந்தது பிறகு இங்கே எங்களுடைய லைப்ரரிக்குள்ளே எங்களுக்கு பயிற்சி தந்தவங்க பனோல வெட்டி அதை இழைச்சி காட்டுங்கன்னு சொல்லி. நான் வந்து வீட்டிலிருந்து அடி போட்டு வர சொன்னவங்க. நான் வீட்டிலிருந்து அடி போடலை. நான் அங்கே போய் டீச்சருக்கு முன்னுக்கு வச்சு அடி போட்டேன். நான் அடி போட்டு வரைக்கும் அப்போ டீச்சர் கேட்டாவோ நீ ஈக்கில் வைப்பியாண்டு. நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் ஈக்கில் வச்சு நான் இழைக்கல, நான் மட்டும் வச்சு இழைச்சேனான்னு சொன்னான். அப்போ சொன்னா இப்ப நான் கேட்க வாரது என்னன்னு சொன்னா, நீங்க அது பிரச்சனை நான் பார்த்தேன். நான் அதை சூம் பண்ணி அந்த பெட்டியை காட்டுனவையா ஓகே, அது நீட்டா இருக்குது அந்த பெட்டி. நான் கேக்குறேன் அந்த பெட்டி மட்டும் தான் நீங்க செய்வீங்களா இல்ல வேற என்ன செய்வீங்க? இல்ல நான் உற்பத்தி செய்வீங்க? இல்ல நான் இந்த பனோல பொட்டியில இந்த சின்ன பொட்டியும் பெரிய பொட்டியும் தான் செய்வேன். அவ்வளோக்குள்ள நான் பயிற்சிக்கு போனேன். எனக்கு வேற பயிற்சி அவங்க தரல. ஆமா, பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னு சொன்னா அந்த பெட்டி எல்லாம் எனக்கு ஓடர் இருக்குது, நிறைய ஓடர் இருக்குது. உங்களால முடிஞ்சா நீங்க ஒண்ணு அங்க இருந்து பட்டியல எத்தனை பட்டியோ பின்னிட்டு ஏறாவது ரவுண்டா போட்டு அந்த பொலிசுக்கு முன்னாடி அவடத்துல வந்து தந்தாலும் ஓகே, அல்லது பஸ்ஸுக்கு போட்டு தந்த உங்களோட சின்ன போன் தானே இருக்குன்னு சொல்லி சொன்ன நீங்க. அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா பஸ் நம்பரை கொஞ்சம் போட்டோ பிடிச்சு அனுப்புனா உடனே நான் அங்க ஏறாவுல போய் நான் எடுத்துக்கொள்ளுவேன். நீங்க வர தேவையில்ல. ஆனா காசெல்லாம் நான் காசை கையில தந்துதான் உங்கள்ட்ட பொருளை வாங்கி எடுப்பேன். அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லனாக்கா முகம் தெரியாது காய்க்கிறாவுல காசு தருவாங்களா தர மாட்டாங்களா அதெல்லாம் இல்ல. நான் கையில தருவேன். என்னன்னா நான் வந்து
வெறுமனே பொருளை வாங்கி விக்கிற ஆள் இல்ல, நான் உற்பத்தி செய்யறேன். ரெயின் பண்ணி குடுக்குறேன். நான் ஒரு ஆளுக்கு இப்ப நீங்க இந்த பெட்டி, நான் கேட்ட கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, அந்த பெட்டி மட்டும் தான் பின்னுவீங்களான்னு சொல்லி கேட்டேன். இப்ப எனக்கு கூட எல்லாம் மாறது சோப்பின் பாஸ்கட், சின்ன பாஸ்கட், சௌர பாஸ்கட் அப்படி நிறைய இருக்குது. வேணுமென்னா நான் என்ன அனுஷன் போனுக்கு நான் பின்னினேன், நான் செய்த சாமான அனுப்புறேன் பாருங்க. நிறைய சாமான இப்ப உங்களுக்கு அக்கா நீங்க இதை பழக்கி விடுங்க, இதை என்னோட சேர்த்து இன்னும் 4-5 பேர் ஆக்கிருக்காங்க, எங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்களான்னு சொன்னா நான் ஃப்ரீயா வந்து செஞ்சு தருவேன். செஞ்சு நான் உங்கள்ட்ட இருந்து வாங்கி எடுத்து நான் உங்களுக்கு அதை விற்பனை செஞ்சு தருவேன். அடுத்தது வந்து என்ன சொல்ற, இப்ப எனக்கு லாப நோக்குல இல்ல, இப்படி கஷ்டப்பட்டார்கள் எனக்கு விருப்பம் அப்படி அந்த செய்யறதுக்கு. என்னன்னா அப்படியா நாங்கள் எடுத்து செஞ்ச ஒரு தொழில் முயற்சி அவங்க இருக்கிற ஆட்களுக்கு. இப்ப நீங்க சொன்னது எனக்கு டச் ஆகணும். என்னன்னு சொன்னா, இந்த சாமான வாங்குறாங்க இல்ல விக்கிறதுக்கு, இது இல்ல இந்த இதை வித்தன்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படி என்று சொன்னது உண்மையா எனக்கு அதுதான் டச் ஆகுனது. அப்ப அப்படியானாக்கள் எனக்கு விருப்பம். அப்ப அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இடையில விட்டு போக மாட்டாங்க. இப்படி நான் நிறைய ஊர்ல போய் செய்து கொடுத்து அந்த சும்மா ஏனோ இந்த மாதிரி விடுபட்டு போயிட்டு. அப்ப அப்படியானாக்களை விட இப்படி திறமையா இருக்கிறார்கள், ஒரு ஊக்கம் இருக்கிறார்கள், எடுத்து செஞ்சேன்னு சொன்னா ஒரு பிரயோசனமா போகும். இது வந்து ஒரு பாரம்பரிய கலை, அதை நம்ம மங்க விட்டு போக கூடாது. நான் இங்க இருந்து நான் யாழ்ப்பாணத்துக்கு குடியேற்றுறேன். நான் என்னன்னு சொன்னா பிராண்ட உடைக்கணும்ன்ற மாதிரி அப்ப செய்யறேன் நான். அப்ப நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அனுஷன்ட்ட சொல்லி உங்களோட போன் நம்பரை தாங்க, ஃபுல்லா இணைஞ்சு செய்வேன். நான் 13 வருஷமா செய்து கொண்டிருக்கிறேன். ஃபுல்லா இணைஞ்சு செய்வேன். நான் பெட்டி மட்டும்தான் நான் இழைப்பேன். எங்களுக்கு இருக்காங்க எங்களோட பணங்களை பெட்டி இழைக்கிறாங்க நிறைய பேர் கூடலாம் செய்கிறவங்க தான். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, பெட்டி மட்டும் இழைப்பீங்க, சொல்லி தந்தா கற்றுக்கொள்வீங்க நீ. இப்போ அதான் கேட்குறாங்கண்ணே, இரண்டால் இப்போ இதை மட்டும் செய்து வைக்கக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாபம் வராதுண்ணே. எல்லாம் கலந்து செய்யக்குள்ள வந்து விலைகளும் மாற்றங்கள் வரும், உங்களுக்கு ஒரு லாபம் மட்டும் வருமே. நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, இதையும் செய்யுங்க, அதோட சேர்த்து அவங்க சொல்லித்தரக்குள்ளே கற்றுக்கொள்ளுங்க. இப்போ அவ்வளோ இல்லை, இப்போ கொஞ்சம் கற்றுத்தந்தா சரியானே உங்களுக்குண்ணே. நான் அப்படித்தான் இந்த பயிற்சி எடுத்தேன். ஓகே, இப்போ அவ சொல்லி தரோம் ஃப்ரீயா, காசு இல்லாமல் சொல்லி தராங்களா உங்களுக்கு, இலவசமாக காசு ஒன்று வாங்காமல் சொல்லி தராங்களாம். கற்றுக்கொள்வீங்க நீ என்ன? நீங்க அப்படி கற்றுக் கொடுக்கண்டா எப்படி அக்கா கற்றுக் கொடுப்பீங்க? அங்க வரணுமா இல்ல சொன்னா நீங்க அவங்களை சொல்லி கொடுக்கண்டா இங்க வந்து சொல்லி கொடுப்பீங்களா இல்ல அங்க வரணுமா அவங்க? அங்க போறோம்னா தெரியும் தானே அனுஷன், கொஞ்சம் எனக்கு இடங்கள் தெரியாது, கொஞ்சம் தூரம் எனக்கு. இவங்க இங்க வருவாங்கன்னா எனக்கு ஓகே, நீங்க 2 3 ஆட்களை செட் பண்ணீங்க போலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்கலாமே. அது பிரச்சனை, நாங்க அதை செய்து கொடுப்போம், பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொன்னா எனக்கு ஓகே. என்னன்னு சொன்னா நான் வந்து வெறுமணி அனுஷன் அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்து இருக்கிறல, நானும் சேர்ந்து அப்படின்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, நான் செய்யற தொழிலுக்கு உண்மையா நான் முதலாளியா இருக்கிறேன், நானும் ஒரு தொழிலாளியா தான் செய்யறேன் நான். ஓகே, நல்ல விஷயம். அப்ப அதுல இது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப ஒரு பட்டியை உற்பத்தி செய்யற டைமா, அது எப்படி செய்யணும், அதெல்லாம் அதுல வழியே எனக்கு தெரிகிறபடிவா நான் முதலாளி இதுல இருக்கிறேன்ல. ஓகே, நல்ல விஷயம். நான் தொழிலாளி தான். கடவுளே, என்ன பிசினஸுக்கு இல்ல உண்மையா அனுஷன், என்ன பிசினஸுக்கு நான் ஒரு தொழிலாளி முதலாளி. கண்டிப்பா நல்ல விஷயம் தானே. ஜெயசக்தி ப்ராடக்ட் தான் எங்க இதுல உற்பத்தியில பேர். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இதே மாதிரி என்ன உங்கள் மட்டக்களப்புல வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல இந்த கைத்தொழில் செய்யக்கூடியவங்க நீங்க என்னென்ன பொருட்களை அடுக்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்கமா வீடியோல சொல்லி விடுறோம். எனக்கு எல்லாம் வேறும் ஓடர் ஒரு இருக்கு. இப்ப கல்யாணத்துக்கு ஒரு பட்டியடா இல்ல, நீங்க பட்டி மட்டும் தானே செய்றீங்க? சில பேர் வந்து அந்த சிரட்டையில எல்லாம் அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்வாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, ஆனா நீட்டா சரியான நீட்டா இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாழ்ப்பாணத்துல கிராப்டரின்னு சொல்லி சுரேஷ்குமார் சொல்லி ஒரு அண்ணா இருக்காரு. எனக்கு தெரியல, எனக்கு உணவாழ்வு பெற்ற அண்ணா தான். ஓகே ஓகே, போராளி அந்த அண்ணா, அவர் எடுக்கிறவர். நான் அவருக்கு இப்படி ஆக்கல்ல யாரும் இருந்தா அந்த சுரட்டையில செய்யறவங்களுக்கு அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நான். அப்ப நீட்டா இருந்துன்னு சொன்னா எடுப்பாரு. பனையோலப்பட்டி சாமான எல்லாம் அவருக்கு மோடர் நாங்க கொடுக்கறதால அப்ப உங்களுக்கு நாங்க இணைஞ்சு செய்யறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் உங்களோட நீண்ட காலமா உங்களோட கைகோணம் பண்றது என்னன்னா, நீங்க போய் எடுக்கிற வீடியோ எடுக்கிற டைம்ல இப்படி கஷ்டப்பட்டார்கள் இளமாகள் தொழில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள் எல்லாம் நீங்க எடுக்கிற நீங்க கண்டிப்பா அந்த டைம் எனக்கு மனசுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், இப்படியான ஆக்கள் நமக்கு கிடைப்பாங்கன்னா அவங்களுக்கு பழகி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்க
ஒரு எண்ணம் கொண்டு வரும். கண்டிப்பா இனி காலப்போக்குல அப்படி இணைஞ்சி செய்யணும்ன்ற ஆசை இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தாராளமா செய்யலாம். கண்டிப்பா நல்ல விஷயம் தானே, இப்படி முன்பாரு நல்ல விஷயம் தானே, தொழில் முயற்சி வந்து செட் பண்ணி கொடுக்குறோ. செய்து தருவேன், நான் செய்து தருவேன், நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவை. ஓகே, நிறைய சர்டிஃபிகேட் நிறைய அவார்டெல்லாம் வாங்கிருக்கீங்க என்ன ப்ரொஃபைலில் காட்டுது. ஓகே, நல்ல விஷயம். சந்தோஷம் அக்கா. நான் அக்காவோட ஃபோன் நம்பர் நான் நேரடியாக உங்களுக்கு தரேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து கதைச்சி அக்காவோட கதைச்சி அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுங்க. ஓகே, நீங்கள் ஆர்டர் கொடுத்து பாருங்களேன் பெஸ்ட்டுக்கு நம்ம ஆர்டர் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பட்டி தனியா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த பட்டி ஆர்டர் இப்போ நான் கேட்குறேன்னு வந்து இப்போ எத்தனை பட்டினாலும் இப்போ ஒரு 50 பட்டி செஞ்சாலும் எடுப்பீங்க என்ன அப்படி ஒரே ஐடியா? இப்ப எனக்கு 29ஆம் தேதி 100 பட்டி கொடுக்கணும். ஆக்கள் காணாம இருக்கணும். உண்மையா எனக்கு ஆக்கள் காணாது. எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்ல விஷயம். நாங்கள் இன்னும் ஆக்கள் இருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்றேன்னாக்கா உங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுப்பேன். சந்தோஷமாக்கா கதைச்சது. உங்களுக்கு சந்தோஷமா திருப்தியா? பாத்துல உங்களோட பட்டி நல்லா இருக்கான். அக்கா வந்து வீடியோ பார்த்தவங்களா ஜூம் பண்ணி அதான் இப்ப அக்கா வந்து அந்த வீடியோல வந்து ஜூம் பண்ணி காட்டினே பார்த்தவையாம் நல்லா செய்திருக்கீங்களா? பட்டி வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த புள்ள சொன்னேன். அந்த அண்ணா அந்த என்ன அந்த வாழ்க்கை நினைக்கிற அந்த வீடியோ அண்ணா எனக்கு தான் சாமான் தந்தவர். அப்ப கொஞ்ச நாள் யாராவது விட்டு தரேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் போற ஆக்களுக்கு கொடுக்குது. அதனால எடுக்கலாம் போயிட்டு நிலான்னு சொல்லி சொன்னவர். அப்ப அதோட விட்டுது. போன வருஷம் எடுத்தேன் நான், இந்த வருஷம் ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப என்னடால் எங்கட நோக்கம் அக்கா ஒரு தொழில் முயற்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றான் எங்கட நோக்கம். அப்ப அக்காவுக்கு வந்து இதுல ஆர்வம் இருக்கிறபடியால வந்து அவங்களுக்கு சந்தைப்படுத்தல்ன்றது வந்து இல்லாம இருந்தது. அவங்க எங்க போய் இதை விற்கிற என்ன பண்ணா அன்றைக்கு வீர நீங்க ஆயிடுச்சுருந்தீங்க. இப்போ விற்கிறதுக்கு இடத்த நாங்கள் சொல்லி தந்தோம். இதை தாண்டி மேலதிகமா இன்னும் அலங்கார பொருட்கள் அந்த செய்யறதுக்கு எதுக்குரிய செய்யறதுக்கு அக்காவை வந்து இலவசமா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நாங்கள் வேற என்ன செஞ்சிடணும் உங்களுக்கு? சந்தோஷம் தானே உங்களுக்கு? அம்மா சந்தோஷம் தானே? ஓகே நிலாக்கா, சந்தோஷம். நன்றி அக்கா. அக்காவோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தாரேனா? ஓகே ஓகே நிலாக்கா. நீங்க கதைக்கிற யூடியூப்ல வருமா? நாங்க செய்த போட்டோ அனுப்புறேன், பார்க்க சொல்லி சொல்லுங்களா? சரி ஓகே, நீங்க அனுப்பிடுங்க, நான் காட்டி வரேன். ஓகேக்கா, பாய். ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம்டா? ஓகே அனுப்பனே, சந்தோஷம் தானே? ஓகே, இதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு இருக்கு. சரியோ, இன்னொன்றும் இருக்கு. அது வந்து எல்லாம் ஓகே ஆமான்னா நான் அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். இதில் வந்து சொல்ல இல்லாது. சரி, இப்போ அடுத்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன சமைச்சீங்க? பருப்பு கறி. விருப்பம் வருப்பேனே டெய்லி எங்களை விட்டாது தானே கறி. ஓகே, எனக்கு விருப்பம். எனக்கு உண்மையில பருப்பு தான். இறைச்சி இதெல்லாம் விருப்பம். நான் பருப்பு என்ன செய்யணுமா, எல்லாரும் சாப்பிட முடிஞ்ச கறிச்சட்டிக்கு தானே. கறிச்சட்டிக்குள்ள பத்தல் சோறும் அந்த மற்ற சோறும் கலந்த மதிக்கிறதுக்குள்ள நல்லா பிரட்டி அந்த பருப்பு கறியோட சேர்த்து சாப்பிடக்கூட வர டேஸ்ட் வந்து எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படி ஒரு டேஸ்ட் வராது. என்ன என்ன சுவை? என்ன பருப்பு நல்ல சத்தான சாப்பாடு, என்ன நல்ல டேஸ்டான ஏழைகளின் என்ன சொல்றது ஒரு தார்மீக உணவு அப்படின்னு சொல்லலாம். பருப்பு கறி, சோயா மீட், என்ன இதெல்லாம் வந்து நாங்களும் ஏழை, நாங்களும் பருப்பு தான் அதிகமாக சாப்பிட்றது. ஓகே, இன்னொரு நல்லொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்களோட பேங்குக்கு வந்து காசு வந்தால் இது மெசேஜ் வருமா உங்களுக்கு? மெசேஜ் வராது. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இவங்களோட குடும்பத்தை ஒரு அண்ணா வந்து தத்தெடுத்துருக்காங்க. சரியா, உங்களோட குடும்பத்தை வந்து ஒரு அண்ணா வந்து தத்தெடுத்துருக்காங்க. தத்தெடுக்கண்ணே உங்களை பொறுப்படுத்து உங்களுக்குரிய சாப்பாட்டு செலவு எல்லாமே வந்து அவங்க செய்கிற மாதிரி. சரியாக்கா, அதுக்காக வேண்டி அவங்க தத்தெடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக உங்களோட தொழில் முயற்சி விடக்கூடாது. நான் வந்து எவ்வளோ காலத்து கடைசி வரைக்கும் பார்ப்பாருன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அவங்க இழைப்பாங்க. ஓ, நீங்கள் சேர்ந்து இது பண்ணுங்கண்ணே, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால் சரியோ, உங்களை பிரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து உங்களோட குடும்ப அனைவரையும் வந்து தத்தெடுத்து மாதம் உங்களுக்குரிய சாப்பாட்டு செலவுக்குரிய காசை மாதம் 1ஆம் தேதி வந்து அனுப்புறேன்னு சொல்லிக்காங்க. சரியோ, அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் எனக்கு தந்த அக்கௌண்ட் நம்பர் தானே, அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நான் சரியோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 30,000 ரூபா காசு வந்து போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாதோ, நான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணலன்னு நானும் கொஞ்சம் வேலையாக வந்து ஓடுதுன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதுக்குரிய ரிசிப்ட் உங்களுக்கு காட்டுனா இந்த அனுப்பியிருக்காங்க பாருங்க. இந்தா 30,000 ரிசிப்ட் 30,000. இது வந்து
அவங்களுக்கு இந்த முதல் மாதத்துக்குரிய காசு வந்து வந்திருக்காங்க. இந்த காசை எடுத்து உங்களோட தேவைகள், சாப்பாட்டு செலவு, பிள்ளைகிற படிப்பு செலவுக்கு 30,000 தாரன்ற ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆள் வந்து தாரன்றக்குள்ள வந்து பெரிய ஒரு விஷயம். உண்மையில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 30,000 ரூபா இவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு வருது. பிரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து இந்த குடும்பத்தை வந்து தத்தெடுத்திருக்காங்க. உண்மையிலே எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து அந்த அண்ணாவுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நான் உண்மையிலே சொல்லிக்கொள்ள வந்து ஆசைப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டக்குன்னு யாரும் வந்து முன்வரல. அது வந்து எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. இப்போ அந்த குடும்பத்தையும் பார்க்க அண்ணா சொன்னார் வந்து நான் வீடு கட்டினாலும் இப்போ டக்குன்னு வந்து கட்டி கொடுத்துருப்பேன். எனக்கு ஒரு கல்யாண அலுவலாக நான் அந்த காசு வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஊரில் இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு நான் காசு போடுற அந்த நேரத்துலையும் வந்து இவங்களையும் தண்ட குடும்பம் நினைச்சு நான் காசு வந்து மாதம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரான்ஸில் வந்து இருக்கிறார். அவருடைய கடைசி வருஷ பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6005 சுதர்சன் அண்ணா. அவரோட பேர் வந்து என்ன பேர்? சுதர்சன் அண்ணா. இவங்களோட சாப்பாட்டு செலவு அனைத்தையும் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் வந்து 1ஆம் தேதி 30,000 வந்து போட்டு கொண்டு வருவாங்க. 30,000 காணுது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன? என்னம்மா திருப்தி இல்லாமல் கேட்குறீங்க? இல்ல இல்ல எனக்கு இந்த தொண்டை கொஞ்சம் சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். சரி, இப்போ நாங்கள் செய்திக்கிற உதவி உங்களுக்கு திருப்தியா இருக்கா? என் பேத்தி வள்ளி அடிக்கிறது தான். ஓ, அந்த கஷ்டப்பட்டேன் நான். இப்போ அதுல வந்து உதவி கிடைச்ச எனக்கு அம்மா அப்ப இல்லாத இவங்களுக்கு அப்பா மாதிரி தான். இவ சின்ன வயதிலே என்னோடய கிடந்து விழுந்தவன். ஓகே அக்கா, சந்தோஷமா? ஓ சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் வரும். ஓகே, எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி என்ன, எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நாங்கள் ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த உதவியை மாதம் உங்களோட படிப்பு செலவை, அடுத்த பிள்ளையோட படிப்பு செலவு, சாப்பாடு செலவு கவர் பண்ணி 30,000 போடக்கூடிய சுதர்சன் அண்ணாவுக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுறோம். இந்த வீடை வந்து செய்கிறதுக்கு வேறு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து அக்காவினுடைய ஃபோன் நம்பர் நேரடியாக நான் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு தொழில் முயற்சி என்ன நோக்கம் வந்து ஏதோ ஒன்று செய்தரோன்னு சொல்லிட்டு உங்களோட தொழில் முயற்சி செய்கிறதுக்கு அந்த அக்காவை நாங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். உங்களோட நீங்கள் செய்ய உற்பத்தி பொருட்களை வந்து அக்காவிடம் வந்து நீங்கள் சந்தைப்படுத்தலாம். அதையும் தாண்டி நிறைய இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இலவசமாக அவங்களுக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து தயாராக இருக்கிறாங்க. அந்த ஏற்பாடும் செய்திருக்கிறோம். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 30,000 காசு இருக்குது, சரியோ? அதை எடுத்து நீங்கள் எடுக்கலாம் தான் என்ன, எடுத்து நீங்கள் உங்களுடைய சாப்பாடு செலவு பயன்படுத்தி கொள்ளுங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்து உங்களுடைய உணவு அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளுடைய படிப்புனை இதுக்கு வந்து பயன்படுத்துங்க. இது எங்களுடைய யூடியூப் சேனலோடாக வந்து நாங்கள் வீடியோ போட்டு செய்யக்கூடிய மறுதவி என்ன மறுதினக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் உதவிகள் வந்து காத்து கொண்டு இருக்கு மக்களே, அதிரடியான உதவிகள். தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் மனதார இன்றைய இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா அறகுறையாக வந்து மனதில் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு வீடியோ வந்து போகிறது என்ன. இதுவரைக்கும் எந்தெந்த வீடியோக்கு வந்து உதவிகள் கிடைச்சிருக்கு, எந்தெந்த வீடியோக்கு வந்து உதவிகள் கிடைக்கல அப்படின்றது வந்து நாங்கள் தொகுத்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கோம் என்ன. ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லுவேன். இப்போ சில பேர் வந்து யோசிப்பீங்க, இந்த வீடியோ போட்டிருக்கு அனுஷன் கஷ்டப்பட்ட குடும்பம், ஆனால் இது வந்து இதுக்கு உதவி கிடைச்சிருக்கு அனுஷன் கொடுக்கல நீங்கள் யோசிப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இல்லை அந்த உதவிக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வீடியோக்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபோன் பண்ணிக்கலான்னு. என்ன விஷயம், அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் தெரிவிக்கலாம், இல்லை நீங்கள் பப்ளிக்காக போடலாம். என்றால் நான் கூடிய பாகம் போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அறவே வந்து யாருமே வந்து கால் பண்ணாத இதெல்லாமே இருக்குன்னு. அந்த சின்ன பிள்ளை பாம்பு அடிச்சுன்னு சொன்னது நிறைய வீடியோ போட்டதுக்கு வந்து யாருமே வந்து கால் எடுக்கல. ஒரு சிலருக்கு வந்து கால் எடுத்து என்னோட கதைச்சவங்கள், அக்கௌண்ட் நம்பர் வாங்கினவங்க, ஆனால் யாருமே வந்து காசு போடலை. அப்படியான சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தாலும் நான் நிறைய பேருக்கு லிங்குகள் அனுப்பி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருக்கேன். வீடியோவில் சொல்லலாம் விட்டாலும் சரி, ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு உதவி திட்டத்தை எடுத்து கொடுப்போம். ஏன்னா இப்போ ஒரு திருப்தியோடு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் விடைபெறோமக்கா. இதை கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் அவங்க போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்டா இது வரைக்கும் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. இப்பயும் நான் விளையாட்டுப்படி காசு கட்ட காசு இல்லாம தருந்தேன். நான் என்ன செய்வேன் ரெண்டு கவலைப்படுத்திருந்தேன். இப்பயும் 2,000 கட்ட சொன்னவங்க, எனக்கு வசதி இல்லை. நான் வந்து ஸ்கூல்ல சொன்னான் எனக்கு 2,000 கட்ட சொல்றேன் விளையாட்டுப்பட்டிக்கு, எனக்கு வசதி இல்லை. ஆனா நான் கிடைக்கன்னு 1000 கொண்டு வந்து தருவேன்னு சொன்னான். ஆனா எப்படி கிடைக்குமென்று தெரியல. கிடைச்சா கொண்டு வந்து தருவேன்னு சொல்லி போட்டு வந்தேன் நான். இப்போ உங்களுக்கு 30,000 கிடைச்சிருக்கு. இது ஒரு மாசம் இல்லை, ஒவ்வொரு மாசம் 30,000 வர போகுது எனக்கா. இப்போ என்னன்னு சொன்னால் இது நல்லா யோசிக்கணும். ஒரு கடை விட்டு நாங்கள் உங்களுக்கு செய்து போட்டு தரணுங்களேன். ஒரு மாதம் அந்த கடையில் வந்து நீங்கள் 30,000 எடுக்கணும்னு சொன்னால் மாதம் நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணால் தான் உங்களுக்கு 30,000 வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். சில டைம் அதை விட குறைய தான் கிடைக்கும் வேணும் தம்பி. ஏன்னா நீங்கள் ஒரு 3-4 லட்சத்துக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணால் தான் 30,000 4 30,000 கிடைக்குமா தம்பி? எனக்கு தெரியல. எனக்கு
சில டைம் கிடைக்கலாம் தெரியாது. ஏன்னா 100ல் 3 மடங்குன்னா சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்குன்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கிட்டத்தட்ட மாதம் ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வந்து ஒரு கடையில் வியாபாரம் பண்ணி வரக்கூடிய ஒரு லாபம் தான் இந்த 30,000. அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாதம் ஒரு சில்லறை கடை வச்சுருக்கீங்க, அது நாங்கள் பெருமதியை விளங்கப்படுத்த நினைக்க வேணும். சில்லறை கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மாதம் ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வந்து வியாபாரம் போகுது. எப்படி எல்லாத்தையும் விற்கிறீங்க, வியாபாரம் போகுது. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு தானே. சில சாமான் வாங்கின பொருட்கள் போக, உங்களோட கரண்ட் பில் அதெல்லாம் போக உங்களுக்கு ஒரு லாபம் 30,000. அந்த 30,000 ஒரு 5 லட்சம் ஒரு 4 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணால் தான் 30,000 கிடைக்கும். அப்போ பெரிய ஒரு ஹெல்ப்பை வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க அண்ணாவுக்கு? நான் அண்ணாக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதே போல எங்களை போல ஒரு ஏழைகளுக்கு இன்னும் மீண்டும் உதவி செய்யணும். கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்றே யோசிக்காதீங்க. அவங்களோட கண்ணீர் வந்து இங்கே என்ன சொல்கிறது வீண் போகலை. நீங்கள் என்னோட கதைச்சை வந்து வீண் போகலை. சந்தோஷம் தானேக்கா? சந்தோஷம். ஓகே, உங்களோட முகத்தில் சந்தோஷம் சிரிக்க வேணே. உங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறது தான் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறோம். சந்தோஷம் பார்க்குறது ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு வீடியோ வந்து போகிறோம். ஒரு யூடியூபராக இருக்கோம் என்ன. யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் எப்படியும் வீடியோ போடலாம் என்ன. சாப்பிட்டு வீடியோ போடலாம், இடத்தை காட்டி வீடியோ போடலாம், இன்னும் வீடியோ போடலாம். எங்களுக்கு சவால் நிறைய வந்து நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போய் நாங்கள் வந்து நாங்களக்கா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது இப்போ நாங்கள் இவங்களை செய்கிறது. இது தாண்டி இன்னும் நிறைய நாங்கள் இறங்கி நாங்கள் செய்யப்போகிறோம். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துருக்கு. நாங்கள் இனி வந்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வெற்றி அளிக்கும் என்ன. ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு அனுப்பாமல் அக்காவினுடைய இப்போ அக்காவை போல் பாதிக்கப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போட்டு செய்யக்குள்ள வந்து நேரடியாக அந்த உதவிகள் வந்து போய் சேரும் அப்படின்றது வந்து எங்களுக்கு அது முழு திருப்தி ஒன்று இருக்குது. இனி நாங்கள் வீடியோ போட்டாலும் உதவியை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் என்ன என்றதை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கப்புறம் மீண்டும் ஃப்ரான்ஸிலிருந்து எங்களுடைய குடும்பத்தை தத்தெடுத்த சுதர்ஷன் அண்ணாவுக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக, எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனசான யூடியூப் சேனல் சார்பாக வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் விரும்பி பார்க்கலாம். அனுஷன் வந்து வீடியோ செஞ்சால் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டான்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை நீங்கள் முழுக்க கொடுங்க. நான் இதுவரையும் சொன்னல நீங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய நாள் சொல்லி, இப்போ நான் இப்போ சொல்கிறேன், வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொடுத்துருக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தடுத்து நாங்கள் எடுத்து போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அனுஷன் வந்து இப்போ நேரடியாக வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வாங்கல, பாதிக்கப்பட்ட ஆக்கிற அக்கௌண்ட்டை தான் வந்து நேரடியாக அவர் கொடுக்குறார். அதனால் ஓகே நீங்கள் நம்பி செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் விளங்கப்படுத்தி எங்களோட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நேரடியாக தருவேன், நேரடியாக வந்து செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிற மக்களே. ஓகே, ஏதொரு வகையில் இந்த காணொளி எனக்கு வந்து மன திருப்தி அளிச்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நானும் வந்துட்டு விடைபெற போகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றனும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.